அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம். சரி, இந்த பிரச்சனை பேசுறா ஒண்ணு, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை. மென்டல் டார்ச்சர்ல நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏன் இவ்வளவு அதிகப்படியான போராட்ட களமா மாறி இருக்கிறது? ஆட்சிக்கு நெருக்கடி நெருக்கடி கொடுப்பார்கள். அதுதான ஒரு ஜனநாயகத்துல ஒரு குடிமகனுக்கு இந்திய அரசியலும் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. உன் கடையை நான் ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். அவங்க இப்ப போராடுற தொழிலாளிகள் என்ன கேக்குறாங்க, அந்த வாக்குறுதி என்ன சொல்லி இத்தனாவது எண்ணுல இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களப்பா, செய்யுங்கப்பான்னு கேக்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோத்திங்க நினைக்கிற ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டாங்க. நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? காவல்துறை ஒரே ஒரு காவல்துறையை நம்பி நீங்க எல்லா துறையும் சரி செஞ்சிருவீங்க. காவல்துறையே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும், ஊடகத்துல பேசு பொருள் ஆகாது, செய்தியில வராது, எல்லாத்தையும் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறீங்க. அவங்க தான் வந்து துப்புரவு தொழிலாளியோட அந்த பாவம் இருக்கு பாருங்க. பென்ஷனை கொடுக்கணும் என்ன அர்த்தம்? மண்ணவாரி போட்டு போதும் அந்த கவர்மெண்ட் மேல போச்சு. அண்ணி வந்து கோயில் கோயிலா போயும் ஒன்னும் விளங்காது போல இருக்கு. இவ்வளவு வயசானவங்க, அதுவும் பெரியவங்க சாபம் விட்டா விளங்குமா? ஐயோ, எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எவ்வளவு நாள் போராடுவாங்க, எத்தனை நாள் போராடுவாங்க? நீங்க சொன்னதை தானே கேட்கிறேன். எல்லாமே டெண்டர்னா அப்ப எதுக்கு அரசாங்கம்? எல்லாத்தையும் வித்துருங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. கிட்டத்தட்ட ஒரு செக்டாரையும் ஒரு நாள்லையும் ஒரு விதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை இவங்களை மீட்டுதுங்க, அவங்கள மீட்டுச்சுங்க, இவங்களை அடைச்சி வச்சாங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வருது. காவல்துறை அவர்களை கைது செய்த போது ஆசிரியர் ஒருவரின் கை உடைந்ததாக தற்போது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய தவறிய காரியங்களுக்கான பலனை இன்று அந்த அரசு மட்டுமல்ல தமிழகமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் கொடுத்த வாக்குறுதிகள். அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல, அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம் இல்ல ராசா, மண்ட கர்வம், சத்தியமா கிடையாது. கொஞ்சம் சாதுரியமாக செயல்பட்டிருந்தால் நிறைவேற்றிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பலதையும் நிறைவேற்றாமல் குழு அமைக்கிறோம், பரிசீலிக்கிறோம், நாங்கள் ஆலோசிக்கிறோம் என்றெல்லாம் மாற்றி 4.5 ஆண்டுகளாக ஹலோ எங்க போயிட்டு இருக்கீங்க? என்ன புள்ளை தூக்கிட்டு வந்துருவா. எங்க போயிட்டு இருக்கீங்க? கேட்டா வந்துருவேன்னு சொல்றீங்க. வந்துருவா. அனிதா குட்டி, பாப்பா குட்டி கேக்குறா. போராடக்கூடிய பல்வேறு தரப்பினரை ஏமாற்றியதன் விளைவை இன்று இந்த அரசு அனுபவிக்கிறது. இவர்களுக்கு இன்றைய பெரிய அளவில் சிக்கலாக வந்து அமைந்திருப்பது அந்த தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கை 2021 தேர்தல் அறிக்கையை ரொம்ப சிலாகிச்சு அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் கொடுக்க முடியாத வாக்குறுதிகள், உதாரணத்துக்கு நாம் பலமுறை பேசணும் பழைய ஓய்வூதிய திட்டம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அந்த குழுவில் உறுப்பினராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக பதவியேற்ற 3 மாதங்களில் அவர் சொன்னார், பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமில்லை என்று அசம்பிளிலேயே சொன்னார். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? அதே மாதிரி 2018, 19, 20, 21 ஏப்ரல் வரை காலகட்டங்களில் தமிழக அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் போராடிய பொழுதும் கழக அரசு அமைந்தவுடன் அத்தனை நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தவர் தான் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரே தான் இவர்
இவரேதான் அவர். இவரேதான் அவர். ஐயோ திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அரசில் போராடிய பொழுது நாங்கள் அழைக்காமலேயே எங்களை வந்து பாராட்டி எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்து உத்வேகம் கொடுத்த மு.க. ஸ்டாலின் இன்று முதலமைச்சரானவுடன் நாங்கள் பல முறை முயற்சித்தும் அவரை பார்க்க முடியவில்லை. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? ஒரு நாள் நீ என்னை தேடுவ. இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா. ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள், இன்னொரு பக்கம் மின்வாரிய ஊழியர்கள். ஏதாவது நான் என்னுடைய அனுபவத்தில் ஆட்சியின் கடைசி கட்டத்தில் அனைத்து தரப்பினரும் இப்படி கொந்தளித்து தெருவில் இறங்கியதை பார்த்ததில்லை. இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா. நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, கேட்டா நான் முடியாதுன்னு சொல்றீங்க. நண்பர் மா சுப்பிரமணியம் சிறிதாவது மனசாட்சியுடன் பேச வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இதே சென்னை மாநகராட்சி முன்பு மாதம் ஒரு முறையாவது மா சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு போராடக்கூடிய போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் அழைக்காமலே போய் அவர் ஆதரவு தெரிவித்தார். நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும். இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் 4 மாதங்கள் அவர்களை இழுத்தடித்து விட்டு கடைசியாக டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் 21 கையை விரித்தார். முடியாது, உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது என்று. 12,000 துப்புரவு பணியாளர்கள். அவன் என்ன வானத்தியா கேட்கிறான் உங்ககிட்ட? ஆம், நெருக்கடி கொடுக்கிறார்கள், கொடுப்பார்கள். அதுதான அரசியல், அதுதான ஜனநாயகம், அதுதான பேச்சுரிமை, அதுதான கருத்துரிமை. சட்டத்துக்கு உட்பட்ட அறவழி போராட்டங்களின் மூலம் அவர்கள் போராடுகிறார்கள், அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள். அதில் என்ன தவறு? அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். கொடுக்க கூடாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று வெளிப்படையாக இவர்கள் வருத்தம் தெரிவிக்க, மன்னிப்பு கூட அல்ல, வருத்தம் தெரிவிக்க முன் வருவார்களே. ஆனால் அது கூட ஒரு ஆத்ம சாந்தியை கொடுக்கலாம். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சான்றா. இது கண்டிப்பா வாழ்க்கைக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வேண்டாம். நடிப்பு நடிப்பு நடிப்பு, முக்காவாசி நடிப்பு. பிரச்சனையை தீர்க்காது, அது வேற விஷயம். நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் வாக்குறுதிகளை கொடுத்து விளைவு என்று திமுக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பழியை தூக்கி அப்படியே போராடியவர்கள் மீது போடுகிறார் மா சுப்பிரமணியம். எந்த விதத்தில் நியாயம்? என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறா. சிறிதளவாவது மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மனசாட்சி இருந்தால் அவர் இப்படி பேச மாட்டார். நீங்க தானே சார் போய் போராடினீங்க, அவங்க அழைக்காமலே போய் நீங்க போராடினீங்க. இதானே அவங்க சொல்றாங்க. நிதி நெருக்கடி அரசுக்கு கடுமையாக இருக்கிறது, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். தெரிஞ்சே ஏன் நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கவங்களை வண்டி கிடைக்குமாடா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோ அறிவித்திருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு இதுவரையில் அதிமுக ஆதரவு கொடுக்கவில்லை எனக்கு தெரிஞ்சு, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கன்சிஸ்டன்ட் பொசிஷன் என்னன்னா, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்குல்ல, அரசியலுக்காக பதவிக்கு வரணும்னு அவர் செயல் இல்ல. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இன்னைக்கு அதற்கான பலனை தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அழைக்காமலே போய் நீங்கள் ஆதரவு தெரிவித்தீர்கள். 2வது உங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க. இன்னைக்கு பழைய தூக்கி மத்திய அரசு மேல போடுறீங்க. நீங்க அவன் பணம் கொடுக்கலன்னு. ஏன்னா தேர்தல் அறிக்கையில சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது அவன் கொடுக்க மாட்டான்னு. கேட்டா எப்ப பாரு மோடி மோடி மோடி, பணம் வரல பணம் வரல பணம் வரல பணம் வரல. அப்ப மோடி 19 ஸ்டேட்ல ஆள்றாரு. அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆள்றாங்களா? அங்கெல்லாம் மக்கள் வாழலையா? நீ மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றியா? எல்லா தரப்பினரும் போராடுறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த 4.5 ஆண்டுகளாக நீங்க அவங்களை அடக்கி 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 வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வெடிச்சு செதறுது. கடந்த காலங்கள் இப்படி நடந்தது இல்லை. ஏன்னா ஓவர் த பீரியட் நடக்கும் போராட்டம். கொஞ்சமாவது அது அவுட்லெட் இருந்திருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே அவர்களே, இந்த அரசு தன் தலையில் தானே யானை மண்ணை போட்டுக்கிற மாதிரி தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டார்கள். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. வேற பாட்டா கிடைக்கலையா உனக்கு? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.